நேட்டோ உச்சி மாநாட்டில் வைத்து டொனால்டு டிரம்ப் அவர்கள் ஒப்பந்தம் எட்டப்பட்ட நிலையில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒப்பந்தம் தற்பொழுது முறிவடைவதாக தகவலை வெளியிட்டிருக்கின்றார். இந்தியாவின் நேரடி பங்கு இந்த விவகாரங்களில் இருந்திருக்கும் என்கின்ற சந்தேகத்தை கனேடிய பிரதமர் பாராளுமன்றத்தில் தெரிவிக்கின்ற அளவிலும், அதேவேளை தங்களது தூதரக அதிகாரிகளை மாற்றுகின்ற, அதாவது வெளியேற்றுகின்ற அளவில் கூட கனேடிய உறவில் ஒரு பெரிய முறிவு ஏற்பட்டிருந்தது. முக்கிய தலைவரான பிஸ்னோய் போன்றவர்கள், பிஸ்னோய் இந்திய சிறையில் இருக்கின்றார். இந்தியாவின் பஞ்சாப் ஒரு மாகாணத்தின் சிறையில் இருக்கின்றார். அவ்வாறு சிறையில் இருந்து கொண்டு ஒருவரால் எவ்வாறு செயற்பட முடியும் என்பது இந்தியாவின் பலவீனத்தை காட்டுகின்றது, அல்லது இந்திய உள்கட்டமைப்புகளின் பலவீனங்களை காட்டுகின்றது. பிடியானை பிறப்பிக்கப்பட்டவராக இருப்பதால் அவர் கூட அமெரிக்காவிற்கு நாடு கடத்தப்பட போகின்றார். இந்திய சிறையில் இருந்தார். சிவப்பு அட்டை கொடுத்த வீரருக்கு அவரை மீள விளையாட அடைப்பது என்பது அவருடைய கனவான் தன்மையை இழந்ததாகவும், விளையாட்டு துறையின் நேர்மை தன்மையை கேள்விக்குறியாக்கியதாகவும், குறிப்பாக ஃபீஃபா என்கின்ற அமைப்பின் தலைமையை மிகவும் ஒரு கேள்விக்குரிய, ஒரு அவலட்சணமான தலைமையாக மாற்றியதாகவும் அமைந்திருந்தது. ஈரான் இவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு மாற்றாக இவ்வாறான தாக்குதல்களை தனது மக்கள் பலத்தை நிரூபித்த பிறகு, அதாவது தங்களுடைய ஆன்மீக தலைவரின் நிரப்பிக்கான நிகழ்வில் தெஹ்ரான் நகர வீதிகள் அனைத்துமே முற்றாக மக்களால் நிரம்பி இருந்ததை அமெரிக்கா பார்த்திருந்தது. அதன் பொழுது மிரண்டிருந்தது. தாங்கள் குண்டுகளை போடுவோம் என கூட விரட்டி கூட அங்கே மக்கள் எழுச்சி என்பது ஏற்பட்டிருந்தது. எனவே மக்களை தங்களுக்கு ஆதரவான நிலையிலாக்கி ஈரான் இந்த பேச்சுவார்த்தையின் அந்த இறுதி ஒப்பந்தம் என்பது தங்களுக்கு சாதகமானதாகவும், தாங்கள் விரும்புவதை பெறுவதற்காகவும், இவர்கள் செய்கின்ற நடவடிக்கைகளுக்கு தாங்களும் சலைத்தவர்கள் இல்லை என்பதை காட்டுவதாக இவ்வாறான நடவடிக்கை எடுத்தாலும், மீளவும் இராணுவ நடவடிக்கைகளை எடுப்பதுதான் அமெரிக்காவுக்குள்ள ஒரு வெற்றியாக இருக்கும், அல்லது பேச்சுவார்த்தைகளுக்கு மீண்டும் ஒரு புதிய வரைவோடு செல்வது. இதில் எந்த விடயத்தை அவர்கள் தெரிவு செய்ய போகின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் இந்த நிலைமை செல்லும். ஆனால் பேச்சுவார்த்தைக்கான மேசையில் இருந்து அவர்கள் விலகுவார்களாக இருந்தால் அது அமெரிக்காவின் பெரிய தோல்வியாகவும் உலக பொருளாதாரத்திற்கு பெரிய பலமான அடியாகவும் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். தற்போது கிடைக்கப்பெற்ற செய்திகளின் அடிப்படையில் நேட்டோ உச்சி மாநாட்டில் வைத்து டொனால்டு டிரம்ப் அவர்கள் ஒப்பந்தம் எட்டப்பட்ட நிலையில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒப்பந்தம் தற்பொழுது முறிவடைவதாக தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் அமெரிக்க தரப்பில் இருந்து இதுவரை காலமும் கனடாவில் சீக்கிய பிரிவினைவாதி ஹர்தீப் சிங் நிஜர் தொடர்பட்ட வழக்கில் லாரன்ஸ் பிஷ்னோய் மற்றும் கோல்டி பிரார் ஆகியோர் மீது அமெரிக்கா குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததை அடுத்து இப்பொழுது இந்த வழக்கில் ஒரு புதிய திருப்புமுனை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பரில் கனடாவில் காலிஸ்தான் பிரிவினைவாதியான ஹர்தீப் சிங் நிஜர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக சீக்கிய சிறையில் இருக்கின்ற லாரன்ஸ் பிஷ்னோய் மற்றும் அவரது நட்பு நபரான சுகிந்தர் சிங் கோல்டி பிரார் மீது அமெரிக்கா குற்றம் சாட்டி இருக்கின்றது. தற்பொழுது சர்வதேச ரீதியில் 24 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. இவர்களில் 11 பேர் கலிபோர்னியாவிலும், ஒருவர் இந்தியாவிலும், ஒருவர் ஸ்பெயினிலும் கைது செய்யப்பட்டிருப்பதான தகவல் வெளிவந்திருக்கின்றது. இந்த நிலையில் கனேடிய காவல்துறையினுடைய தகவலின் அடிப்படையில் இந்திய அரசுக்கும் இந்த கொலைக்கும் இடையில் தொடர்புகள் இருப்பதற்கான சாத்தியங்கள் மிக குறைவு என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், இந்த கைது நடவடிக்கைகள் என்பது சர்வதேச ரீதியில் இடம்பெற்ற கைது நடவடிக்கையாக இருக்கின்றது. ஏற்கனவே பல நாடுகளுக்கு இடையிலான முருகல் நிலையை தோற்றுவித்த ஒரு சம்பவமாகவும் பார்க்கப்பட்ட நிலையில் அமெரிக்காவின் இந்த கைது நடவடிக்கை என்பது கனடாவோடு சேர்ந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் அடிப்படையில் தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? தற்பொழுது இந்த கனேடிய இந்திய உறவில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் எவ்வாறானதாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நிச்சயமாக இந்த விடயம் என்பது அந்த பாதுகாப்பு துறையை சார்ந்த
ஒரு பெரிய முக்கியத்துவத்தை பெற்றிருந்ததற்கான காரணம் இந்த பண பறிப்புகள் என்பன கனடாவில் மிகவும் அதிகமான அளவில் இடம்பெற்று வந்ததை நாங்கள் கண்டிருந்தோம் கடந்த காலங்களில். அதைவிட அந்த பண பறிப்பிற்கான முயற்சிகள், வீடுகளை நோக்கிய துப்பாக்கிச் சூடுகள், மிரட்டல்கள் மற்றும் மிரட்டல் கடிதங்கள், குறிப்பாக நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தீர்களானால் 2016 ஆண்டு ஆரம்பத்தில் இந்த கனேடிய பாதுகாப்புத்துறை சார்ந்த வட்டாரங்களே இது தங்களுக்கு மிரட்டல் கடிதங்கள் வந்ததான ஒரு செய்தியை தெரிவித்திருந்தன. 2025 ஆண்டளவில் தங்களிடம் ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக கனடாவில் இருக்கின்றார்கள் என்கின்ற வகையிலான ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தை அவர்கள் சாதாரணமாக எடுத்திருந்தாலும் இன்று அந்த கடிதமே அவர்களின் கைதுக்கான முக்கிய காரணமாக அமைந்திருக்கின்றது. இந்த குழுவின் செயற்பாடு என்பது அமெரிக்கா மற்றும் கனடாவில் வலைப்பின்னலாக இடம்பெற்றதும் அதில் ஒரு அங்கமாக கனேடிய பிரஜையாக இருந்த நெஜர் அவர்கள் கொல்லப்பட்ட பொழுது, அதன் விசாரணை முடுக்கப்பட்ட பொழுது அதன் பின்னணிகள் அனைத்தையும் கண்டுபிடித்த பெருமை என்பது அமெரிக்க உளவுத்துறைக்குத்தான் சாரும். அவர்கள்தான் இந்த விவகாரத்தில் ஒரு பணத்திற்கு செயற்படும் ஒரு நபர் போல ஒரு தங்களுடைய உத்தியோகத்தர் ஒருவரை ஈடுபடுத்தி அதன் மூலமாக இத்தகவல்களை பெற்றிருந்தார்கள். அதன் பொழுது ஆரம்பத்தில் இந்தியாவின் நேரடி பங்கு இந்த விவகாரங்களில் இருந்திருக்கும் என்கின்ற சந்தேகத்தை கனேடிய பிரதமர் பாராளுமன்றத்தில் தெரிவிக்கின்ற அளவிலும், அதேவேளை தங்களது தூதரக அதிகாரிகளை மாற்றுகின்ற, அதாவது வெளியேற்றுகின்ற அளவில் கூட கனேடிய உறவில் ஒரு பெரிய முறிவு ஏற்பட்டிருந்தது. இருந்த பொழுதிலும் இப்பொழுது அந்த விவகாரத்தை குறிப்பாக அமெரிக்கா தான் இந்த விவகாரத்தை முன்னெடுத்து இவ்வாறான கைதுகளை மேற்கொண்டிருக்கின்றது. அதற்கு உதவியாக RCMP மற்றும் ஸ்பெயின் மற்றும் வேறு சில இடங்களைச் சேர்ந்த போலீசாரும் கனடாவில் உள்ள உள்ளூர் போலீசார், குறிப்பாக பீல் பிராந்திய போலீஸ் மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள அவர்களுடைய நகர் சார்ந்த மற்றும் மாநிலம் சார்ந்த போலீஸ் ஆகியவை இதில் மிகவும் தரமாக செயற்பட்டு RCMP என்கின்ற மத்திய போலீசாருடன் ஒருங்கிணைக்கப்பட்ட வகையில் இந்த நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைத்திருக்கின்றார்கள். ஒரு முக்கியமான விடயம், முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். இதற்கான ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாகவும் சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது அதனை வெளியிடுவோம் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இப்பொழுது அமெரிக்க தகவல்களை அடுத்து கனேடிய காவல்துறை அதிகாரியே இந்த விடயத்தில் இந்திய அரசுக்கு தொடர்பு இருப்பதற்கான சாத்தியங்கள் குறைவு என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். எந்த அடிப்படையில் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தங்களிடம் தகுந்த ஆவணங்கள் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார்? இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், உண்மையிலேயே அனுமானத்தின்படி இந்த நியூயார்க் நகரில் ஒருவரிடம் பண பரிமாற்றம் செய்யப்பட்ட பொழுது நியூயார்க்கில் ஒரு இந்த சீக்கிய ஆதரவான இந்தியாவில் மிகவும் மனித உரிமைகள் மீறப்படுகின்றது என்பதை வெளிக்கொண்டு வரும் ஒரு நபராக ஒரு சீக்கிய சட்டத்தரணி இருக்கின்றார். அவரை கொள்வதற்காக இவ்வாறான ஒரு உளவு பிரிவு அதிகாரியிடம் $15,000 அவர் கொடுத்ததாகவும் அவருக்கு இந்திய தூதரகத்தின் தொடர்பு இருக்கலாம் என்கின்ற ரீதியில் அந்த விசாரணை அந்த கட்டத்தில் எடுக்கப்பட்டது. அதன் பொழுது இவர்கள் இந்த கொலைக்கான அல்லது இந்த கொலையின் பொழுது பிடிக்கப்பட்ட ஒலிப்பதிவை அவர்களுக்கு காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த ஒலிப்பதிவு, கொலையின் பொழுது பிடிக்கப்பட்ட ஒலிப்பதிவு என்பது இந்த கும்பலால் செய்யப்பட்டதாகவும் அதில் சில வேளைகளில் இந்தியா சம்பந்தப்பட்டிருக்காத தன்மையை உடையதாகவும் தான் இப்பொழுதைய செய்திகள் எங்களுக்கு தெரிவிக்கின்றன. அதனைத்தான் நாங்கள் இந்த விடயத்தில் அதாவது சாட்சியமாக பார்க்க முடியும் என்றால் உடனடியாக அதன் இரண்டும் கோர்க்கப்பட்டன. அதாவது அங்கே இவ்வாறு ஒரு துப்பாக்கிச் சூடு இடம்பெற்ற பொழுது எடுக்கப்பட்ட சிறிய வீடியோ ஒன்றை அந்த நபர் அவருடைய குழுக்களுக்குள் அல்லது இந்த குழுக்கள் தங்களிடையே பரிமாற்றிக் கொண்டிருக்கின்றன. அவ்வாறாக அதனை காட்டிய பொழுது அவர்கள் இந்த சம்பவத்திலும் நேரடியாக இவர்களுக்கு சம்பந்தம் இருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தியலுக்கு வந்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது அந்த கருத்தியலை பற்றி அவர்கள் எதுவுமே கூறவில்லை. அதாவது கலிபோர்னியாவில் இடம்பெற்ற மாநாட்டிலோ அல்லது டொரண்டோ மற்றும் ஒட்டாவாவில் இந்த RCMP-யினர் கூறிய கருத்துக்களிலோ இந்திய அரசு என்கின்ற வார்த்தை பிரயோகம் இப்பொழுது இடம்பெறவில்லை. எனவே அது இந்த குழுக்களால் மறைமுகமாக ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தியலுக்கு அவர்கள் வருவதற்கான முயற்சியும் அல்லது அமெரிக்காவில் அவ்வாறு
அவ்வாறான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு இந்தியா முயன்றிருக்கின்றது. ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை என்கின்ற ஒரு கருத்தியலுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. ஆனால் இனிவரும் காலங்களில் இதனுடைய வளர்ச்சி போக்கு எப்படி இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? என்றால் இப்பொழுது ஒரு தெளிவு பிறந்திருப்பதாக இந்த ஆரம்ப கட்ட தகவல்களை வைத்துக்கொண்டு பார்க்கலாம். உறவு முறையில் அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் இந்தியாவினுடைய செல்வாக்கு இனிவரும் காலங்களில் எப்படி இருக்க போகிறது? இல்லை, அது அதிகரிக்க போகின்றது. அதாவது இந்தியாவிற்கும் கனடாவிற்கும் இடையேயான ஒரு பொருளாதார உறவு மேம்படுத்த போகின்ற நிலையில் தெளிவுபடுத்தல் என்பது தற்பொழுது இடம்பெற்றப்படுகின்றது. அதாவது இங்கே 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று இந்த குழு ஒரு பெரிய வலைப்பின்னலை கொண்டு பாரிய ஆயுதங்களை கொண்டு செயற்படுகின்ற ஒரு குழுவாக அடையாளப்படுத்தப்பட்டு இப்பொழுது 23 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. மறுபக்கமாக இந்த முக்கிய தலைவரான பிஸ்னோய் போன்றவர்கள், பிஸ்னோய் இந்திய சிறையில் இருக்கின்றார். இந்தியாவின் பஞ்சாப் ஒரு மாகாணத்தின் சிறையில் இருக்கின்றார். அவ்வாறு சிறையில் இருந்து கொண்டு ஒருவரால் எவ்வாறு செயற்பட முடியும் என்பது இந்தியாவின் பலவீனத்தை காட்டுகின்றது, அல்லது இந்திய உள்கட்டமைப்புகளின் பலவீனங்களை காட்டுகின்றது. எனவே அந்த விவகாரத்தில் இந்தியா திறம்பட செயற்பட வேண்டிய தேவையை இப்பொழுது கனடாவும் அமெரிக்காவும் இந்தியாவிற்கு எடுத்து கூறியிருக்கின்றன. இப்பொழுது அவரையும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவராக இருப்பதால் அவர் கூட அமெரிக்காவிற்கு நாடு கடத்தப்பட போகின்றார் இந்திய சிறையில் இருந்து. அவ்வாறு வருகின்ற பொழுது இவர்களுடைய செயற்பாடு என்பது குறையும். இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள், பிஸ்னோய் என்கின்ற பெயரை, அதாவது பிஸ்னோய் கேங் என்கின்றவர்களை தங்களை அடையாளப்படுத்துகின்ற இந்த பிஸ்னோய் என்கின்ற பெயரை தங்களது வாகனங்களிலேயே பதிக்கக்கூடிய அளவிற்கு கனடாவில் அவர்களுடைய செயற்பாடு இருந்தது. இதன் பிறகுதான் அந்த அமைப்புகள் தடை செய்யப்பட்ட பொழுது தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் அந்த சின்னங்கள் பாவிக்க கூடாது என்ற வகையில் அவர்களுக்கான கைதுகள் இடம்பெற்றன. ஆனால் இப்பொழுது ஆயுதங்களும் நபர்களும், குறிப்பாக கனடாவில் 3 பேர் தான் முக்கியமாக இந்த பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இருந்த பொழுதிலும் இது அவர்களுடைய வலைப்பின்னலை சிதைக்கக்கூடியதாகவும், இவர்களுக்கு கூலிக்கு வேலை செய்பவர்கள் இந்த தற்காலிக விசாக்கள் போன்றவற்றில் வந்தவர்களாக பெரும்பான்மையாக இருப்பதால் அவர்கள் உடனடியாக நாடு கடத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை உடையதாகவும், இது முடக்கப்படக்கூடிய தன்மைக்கு கொண்டு வரக்கூடிய சாத்தியத்தை ஏற்படுத்தியது. அதன் தலைவர்கள் தற்பொழுது அமெரிக்காவிற்கு கடத்தப்படுகின்றார்கள், நாடு கடத்தப்படுகின்றார்கள். அவர்கள் மீதான குற்றவியல் விசாரணை என்பது அமெரிக்காவில் வைத்து இடம்பெறப் போகின்றது. எனவே அது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவிற்கான உறவு வலுப்படுத்தப்படுகின்ற அதே வேளை இந்தியா தனது நாட்டில் இவ்வாறாக சிறையில் இருந்து கொண்டே ஒருவர் செயற்படுவதற்காக இவ்வாறு அது இயலுமான கட்டத்தில் இருந்தது என்பதை தானே பரிசீலித்து அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய தேவையை அதற்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது இந்திய உட்கட்சி அமைப்புகள் பலவீனமானவை என்பதை காட்டுவதாகவும் அது அமைந்திருக்கிறது. அதுதான் உங்களுடைய கேள்விக்கான பதிலாக இருக்கலாம். சரி, இனிவரும் காலங்களில், ஏனென்றால் இப்பொழுது இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து ஏற்கனவே இருக்கின்ற இந்த வலையமைப்பு என்பது முற்றாக செயலிழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா, அல்லது அதன் மூலமாக அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? எவ்வாறான வகையில் இது கட்டுப்படுத்தப்பட போகிறது? இல்லை, இந்த அச்சுறுத்தல்கள் நிச்சயமாக நிறுத்தப்படக்கூடிய சாத்தியக்கூறு என்பது அண்மித்து வருகின்றது. இந்த இயக்கங்கள் ஏற்கனவே தடை செய்யப்பட்டு விட்டன. இந்த அச்சுறுத்தல் காரணமாக எங்களுக்கு தெரியாத விடயம் ஒன்று என்னவென்று சொன்னால், பல இந்திய பணக்காரர்களும் தாங்கள் பணக்காரர்கள் இல்லை என்கின்ற அளவிற்கு தங்களை மறைப்பதாகவும், அல்லது கூகுள் போன்றவற்றில் தங்களுடைய வீட்டு முகவரிகள் போன்றவற்றை எல்லாம், அந்த படங்களை, வீட்டின் படங்களை எல்லாம் தடை செய்வதாகவும் கூகுளுக்கு அறிவித்து தங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனைகள், இந்த படங்கள் எங்களுடைய வீட்டு படங்கள், தெருப்படங்கள் வருகின்ற பொழுது மறைக்கப்பட வேண்டும் போன்ற பல கோரிக்கைகளை விடுத்த பொழுது அவை ஏற்கப்பட்டன. ஏனென்று சொன்னால் அவ்வாறான ஒரு பெரிய நிலைமை ஏற்பட்டது. குறிப்பாக இது பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மாத்திரமல்ல, பீல் பிராந்தியத்தில் பிராம்டன் மற்றும் மிசிசாகா, பிராம்டன் தான் அதிக முக்கியத்துவமாக இவ்வாறான வீடுகளை நோக்கி சுடுதல் போன்ற விடயங்கள் அல்லது மிரட்டல்கள் போன்றவை, அதாவது முகப்பதிவுகளில் மறைமுகமாக கூட மிரட்டல்கள் விடப்பட்டன. வரிகளை கட்டுங்கள், அதாவது 1 வருடத்திற்கு நீங்கள் 5 லட்சம் தராவிட்டால் உங்களை நாங்கள் சுட்டுக் கொள்வோம் என்கின்ற அளவிற்கான மிரட்டல் பதிவுகளை விடுகின்ற அளவிற்கு இவர்கள் துணிந்த செயற்பாடு, தங்களை அடையாளம் காண முடியாது என்கின்ற அளவில் துணிந்த செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக இங்கே கனடியர்களை மிரட்டுவதற்கு இப்பொழுது அதாவது ஐரோப்பாவில் இருக்கின்ற ஸ்பெயின் போன்ற இடங்களில் செயற்படுபவர்கள் அல்லது அமெரிக்கா கலிபோர்னியாவில் செயற்படுபவர்கள் இவ்வாறான
பதிவுகளை அதாவது பகிரங்கமாக பதிவிட்டிருந்தார்கள். எனவே அவ்வாறான தன்மைகள் எல்லாம் தற்பொழுது குறைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விவகாரம் நிச்சயமாக கனடா அமெரிக்காவில் ஒரு ஒழுக்கு கட்டுப்பாட்டை கொண்டு வருவதற்கான தேவை என்பதை நிச்சயமாக ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. என்று சொன்னால் தங்களுடைய நாடுகளில் எவ்வாறு செயற்படுவதோ அதே போன்றதொரு செயற்பாட்டை தற்பொழுது மேற்கொள்கின்றார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு முக்கியமாக இந்திய சமுதாயத்தினர் அதாவது ஆட்படுத்தப்பட்டு வருகின்றார்கள். அது குறிப்பாக குற்றவியல் சார்ந்ததாக மாத்திரமல்லாமல் நிச்சயமாக அவர்களுடைய நடத்தைகள் சம்பந்தமான விடயங்களில் கூட. எனவே பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதுதான் உண்மை. நிகழ்ச்சியின் நிறைவாக தற்பொழுது நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நேட்டோவில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் ஒரு எச்சரிக்கையை விடுத்து இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கின்றார். இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? ஏனென்றால் அவர் பல முனைகளிலும் பல்வேறு அழுத்தங்களை மேற்கொண்டு வருகின்றார். குறிப்பாக ஃபீஃபாவில் கூட அவருடைய செல்வாக்கு என்பது, அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவருடைய செல்வாக்கு என்பது இருந்ததை கண்டு கொண்டிருக்கின்றோம். அதே போன்று கனேடிய பிரதமர் அவர்கள் நேற்றைய தினம் தொலைபேசி உரையாடலின் போது நேட்டோவுக்கு பாதுகாப்பு செலவினத்தை அழுத்தத்தின் மத்தியில் தான் அவர் உயர்த்தி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இதே போன்று இவ்வாறு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுதே தற்பொழுது தான் இந்த ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதான ஒரு செய்தியை கூறியிருக்கின்றார். இது உலகில் எவ்வாறான ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது? குறிப்பாக அனைவருமே ஒரு அச்ச சூழ்நிலையில் வாழ்ந்து வருகின்ற நிலையில் இப்பொழுது நடைமுறையில் இருந்த இந்த போர் நிறுத்தமும் இல்லாமல் போனால் என்ன நடக்கும் என்ற கேள்வி எழுகின்றது. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லை, இதில் நீங்கள் குறிப்பிட்ட விடயங்கள் பலதை தொட்டு சென்றிருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த சிவப்பு அட்டை கொடுத்த வீரருக்கு அவரை மீள விளையாட அடைப்பது என்பது அவருடைய கனவான் தன்மையை இழந்ததாகவும் விளையாட்டு துறையின் நேர்மை தன்மையை கேள்விக்குறியாக்கியதாகவும், குறிப்பாக ஃபீஃபா என்கின்ற அமைப்பின் தலைமையை மிகவும் ஒரு கேள்விக்குரிய ஒரு அவலட்சணமான தலைமையாக மாற்றியதாகவும் அமைந்திருந்தது. யாரும் கோரிக்கையை விடுக்கலாம், ஆனால் இந்த நேர்மைத்தன்மை அல்லது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அல்லது ஜென்டில்மேன்ஷிப் எனப்படுகின்ற இந்த கனவான் தன்மையும் விளையாட்டு நேர்மை என்பதும் நிச்சயமாக போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியவை. அதை மீறியதாக இந்த உலக உதைப்பந்தாட்ட தற்போதைய தலைமை இருக்கின்றது, சர்வதேச உலக உதைப்பந்தாட்ட அமைப்பின். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஃபீஃபா சமாதான விருதை வழங்கியவர் இப்பொழுதைய தலைவர். அவர் அவருடைய நண்பர் என்ற ஒரு காரணமும் சொல்லப்படுகிறது. நிச்சயமாக. அதே போன்று அடுத்த விடயத்திற்கு நாங்கள் செல்வோமாக இருந்தால் நிச்சயமாக இது 10ஓடு 11 மிரட்டலாக எடுத்துக்கொள்ள முடியாததற்கு காரணம் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது 60 நாட்களுக்கான தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த 60 நாட்களுக்குள்ளே பல விளைவுகளை அவர்கள் எட்டி இருக்க வேண்டும். ஆனால் அதனை முறித்து கொண்டு இப்பொழுது அது ஓவர் என கூட சொல்வது என்னவென்றால் எல்லாமே முடிந்து விட்டது என்பதுதான் அர்த்தமாக இருக்கின்றது. ஆனால் அவ்வாறு இருக்குமா என்பதை இனி அடுத்த நிலை தலைவர்கள் வந்து தெரிவித்ததன் பின்னர் தான் நாங்கள் கூற முடியும். குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்ற ஜேடி வேன்ஸ் அல்லது மத்திய கிழக்கிற்கான சமாதான தூதுவராக இருக்கின்ற மத்திய கிழக்கின் ஒரு பிரச்சனைக்குரிய நபராக இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் மருகர் ஜெராட் குஷ்னர் போன்றவர்கள் என்ன தெரிவிக்க போகின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் இனி இந்த நடவடிக்கை தொடர்பான விடயங்கள். இந்த தாக்குதல்கள் தொடர்வதனால் தான் இந்த முடிவை எடுத்ததாக அவர் குறிப்பிடுகிறார். ஏற்கனவே குவைத், பாரைன் போன்ற நாடுகளில் இன்றைய தினமும் தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த தாக்குதல் என்பது ஈரான் விரும்பி செய்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறதா? ஏன் இந்த தாக்குதல் இவ்வாறான ஒரு சமாதான ஒப்பந்த காலத்தில் நடைபெறுகிறது? இல்லை, ஈரான் இவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு மாற்றாக இவ்வாறான தாக்குதல்களை தனது மக்கள் பலத்தை நிரூபித்த பிறகு, அதாவது தங்களுடைய ஆன்மீக தலைவரின் இறப்பிற்கான நிகழ்வில் தெஹ்ரான் நகர வீதிகள் அனைத்துமே முற்றாக மக்களால் நிரம்பி இருந்ததை அமெரிக்கா பார்த்திருந்தது. அதன் பொழுது மிரண்டிருந்தது. தாங்கள் குண்டுகளை போடுவோம் என கூட விரட்டி கூட அங்கே மக்கள் எழுச்சி என்பது ஏற்பட்டிருந்தது. எனவே மக்களை தங்களுக்கு ஆதரவான நிலையிலாக்கி ஈரான் இந்த பேச்சுவார்த்தையின் அந்த இறுதி ஒப்பந்தம் என்பது தங்களுக்கு சாதகமானதாகவும் தாங்கள் விரும்புவதை பெறுவதற்காகவும் இவர்கள் செய்கின்ற நடவடிக்கைகளுக்கு தாங்களும் சலைத்தவர்கள் இல்லை என்பதை காட்டுவதாக இவ்வாறு நடவடிக்கை எடுத்தாலும், இது இவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருந்த உங்களுடைய 3வது கேள்வியின் அந்த முடிவுரையாக அதை கூறுவதாக இருந்தால், மீளவும் இராணுவ நடவடிக்கைகளை எடுப்பதுதான் அமெரிக்காவுக்குள்ள ஒரு யுக்தியாக இருக்கும். அல்லது பேச்சுவார்த்தைகளுக்கு மீண்டும்
மீண்டும் ஒரு புதிய வரைவோடு செல்வது. இதில் எந்த விடயத்தை அவர்கள் தெரிவு செய்ய போகின்றார்கள் என்பதை பொறுத்து தான் இந்த நிலைமை செல்லும். ஆனால் பேச்சுவார்த்தைக்கான மேசையில் இருந்து அவர்கள் விலகுவார்களாக இருந்தால் அது அமெரிக்காவின் பெரிய தோல்வியாகவும் உலக பொருளாதாரத்திற்கு பெரிய பலமான அடியாகவும் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு மீண்டும் விரிவாக பேசுவோம். நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.